எல்லோருக்கும் மாலை வணக்கம். இங்கே பாருங்க, கெட்டுப்போன உணவை தூக்கி எறி, உடலுக்கு நல்லது. உணவு கெட்டு போச்சுன்னா தூக்கி எரிஞ்சிடணும். கெட்டுப்போன உணவு சாப்பிட்டு உடலுக்கு கேடாயிரும். அதனால் கெட்டு போச்சுன்னா உணவை அப்பயே தூக்கி போட்டுடணும். அது திரும்ப சாப்பிட்டு நோய்வாய்ப்பட்டு பிரச்சனை ஆயிடக்கூடாது. அது மாதிரி தாங்க, விட்டுப்போன உறவை மறந்து விடு, மனதுக்கு நல்லது. உங்களை விட்டு ஒரு உறவு போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அது யாராக இருந்தாலும் என்ன, விட்டு போயிட்டு அதை மறந்துடணும். அதை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்போ தான் மனசுக்கு நல்லது. நீங்களே இல்லைன்னு ஒரு உறவு, உங்களுக்கு உறவு நீங்கள் இல்லைன்னு முடிவாயிட்டா அந்த உறவு எதுக்கு, நீங்கள் தேவையில்லை. எத்தனையோ உறவுகள் இருக்குது, நண்பர்கள் இருக்காங்க, ரொம்ப ஏழ்மையில் இருக்கவங்க இருக்காங்க. அவங்களெலாம் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களாக்கி அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. எந்த உறவாக இருந்தாலும் சரி, விட்டுப்போன உறவாக இருந்தால் அந்த உறவை மறந்துடுங்க. அப்படி அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு அந்த ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷம் வேஸ்ட். அதனால் கெட்டுப்போன உணவாக இருந்தால் தூக்கி எரிஞ்சிருங்க. அப்போ உடலுக்கு நல்லது. அது மாதிரி தான் விட்டுப்போன உறவை மறந்து விடு, மனதுக்கு நல்லது. ஒவ்வொரு உறவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க அந்த உறவுக்கேற்ற உறவு சரியாக இல்லைன்னு வச்சுங்களேன், அப்போ அவங்க அங்கே தேவையில்லையே. மனித வாழ்க்கை கொஞ்ச நாள் தானே. அந்த வாழ்க்கையை நம்ம நினச்சபடி வாழணும். அது யாராக இருந்தாலும் சரி. உங்களுக்கு தேவையில்லாத உறவாயிடுச்சுன்னா, அந்த விட்டு போய் உங்களை விட்டுட்டு மறந்துட்டு போயிட்டாங்கன்னா அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டிய தேவையில்லை. உங்கள் ரூட்டில் நீங்கள் போயிட்டே இருக்கலாம். இந்த உலகம் பறந்தது, எத்தனையோ விஷயம் இருக்குது. அந்த உறவு விட்ட வேறு உறவு உங்களுக்கு இல்லையா? எத்தனையோ சொந்தங்கள் இருக்குது, நண்பர்கள் இருக்காங்க, பாசமாக பழகக்கூடிய எத்தனையோ பேர் இருக்காங்க வாழ்க்கையில். உங்களுக்கு பாசமாக இருக்கவங்கள நீங்கள் நேசிச்சுட்டு கிடைச்ச அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ கற்றுக்கணும். ஒவ்வொரு நொடியும் இயற்கை கூட சில நேரம் உங்களோட பேசும். தனிமையில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க, இயற்கையில் தோட்டம், மலர்கள், செடி கொடி, மேகம், கடல், கரை, எதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் சரி, அந்த இயற்கை காற்று எல்லாம் உங்களோட பேசுகிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். இயற்கையும் சில நேரம் நம்மளோட பேசும். அதுவும் ஒரு உறவு தான். தனிமையில் இருக்கும்போது நீங்கள் ரசிக்கிற அந்த இயற்கையை ரசிக்கிற அந்த உறவும் உங்கள் உறவு தான். அதனால் கெட்டுப்போன உணவை தூக்கி எரிஞ்சிருங்க, உடலுக்கு நல்லது. அதுபோல் விட்டுப்போன உறவை மறந்துடுங்க, அது மனசுக்கு நல்லது. அதை போட்டு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு பிரயோஜனமில்லாத நேரம்தான். அதனால் அந்த விட்டுப்போன உறவை மறந்தால் மட்டும்தான் மனசுக்கு நல்லது, நல்ல வாழ்க்கை அமையும். எல்லோருக்கும் மீண்டும் மாலை வணக்கம். நன்றி. தேங்க்ஸ்.